வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றுமுள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றுமுள்ளதே. தேவ கிருபை என்றுமுள்ளதே. அவர் கிருபை என்றுமுள்ளதே. தேவ கிருபை என்றுமுள்ளதே. அவர் கிருபை என்றுமுள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளதே. தேவ கிருபை என்றுமுள்ளதே. அவர் கிருபை என்றுமுள்ளதே. தேவ கிருபை என்றுமுள்ளதே. அவர் கிருபை என்றுமுள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 60வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அன்பானவர்களே, இக்கட்டான நேரம் என்பது ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் புரியாமல் ஒருவருமே நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இக்கட்டான நேரம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி வந்த அந்த மோசேக்கு மேற்கொண்டு அவர்களை வழிநடத்த முடியாதபடிக்கு செங்கடல் குறுக்கே வந்தது. அப்பொழுது அந்த ஜனங்கள் மிகவும் பயந்து போய் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மோசே அப்பொழுது தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்த போது தேவன் அவர்களுக்கு உதவி செய்து அந்த செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களுக்கு வழி உண்டாக்கி அவர்களுக்கு உதவி செய்தார். அப்பொழுது அந்த ஜனங்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, ஒரு முறை தாவீது சிக்லாக் என்னும் இடத்துல எல்லாவற்றையும் இழந்து நின்றார். அந்த தாவீதோடு கூட இருந்தவர்கள் தங்களுடைய மனைவிமார், பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்தது நிமித்தம் தாவீதை மிகவும் நெருக்கி கல்லறைய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் அந்த தாவீது தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்த போது ஆண்டவர் அந்த இக்கட்டிலிருந்தெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவித்தார். இழந்த அந்த எல்லாவற்றையும் அவர்கள் இரட்டிப்பாக திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, இன்று நம்மில் அநேகர் இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 60:11, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை மாத்திரமே நாம் நம்ப வேண்டும். அவரால் செய்யக்கூடாத காரியம்
ஒன்றுமே இல்லை. அவர் மாத்திரமே நம்மை எல்லா இக்கட்டிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 121 அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும்போது நமக்குள் ஒரு விசுவாசம் வருகிறது, நமக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது, நமக்குள் ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. அன்று பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கோலியாத்து மிகப்பெரிய ஒரு ராட்சசனாக எழும்பி வந்தபோது அந்த தாவீது அந்த கோலியாத்தை பார்க்கவில்லை, அவனுடைய வெண்கல கவசத்தை பார்க்கவில்லை. அவன் சர்வ வல்லமையுள்ள தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அந்த கர்த்தரையே அவர் நோக்கி பார்த்தார். கர்த்தரையே தனக்கு முன்பாக அவர் பெரியவராக அந்த தாவீது கண்டார். அன்பானவர்களே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய கண்களை நாம் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவைகள் சிறியதாகி ஒன்றுமில்லாமல் போய்விடும். நாம் கர்த்தரை மாத்திரமே நாம் நம்ப வேண்டும். நம்ம பாருங்க, கோலியாத்து அந்த தாவீது கோலியாத்தை மிகவும் சிறியவராகத்தான் கண்டார். ஆகவே தான் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 26 வசனத்தில் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கலக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது நம்முடைய கண்கள் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராகி இயேசுவையே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் கலங்காமல் திகையாமல் நாம் கர்த்தரையே நோக்கி பார்த்து சங்கீதம் 27 வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரன் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கையிட வேண்டும். அன்றைக்கு பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்த போது பலியாக வேண்டிய தன்னுடைய மகனுக்காக நின்று கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை கண்டார். ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அன்பானவர்களே, நாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் கர்த்தருக்கு நேராக நாம் கொண்டு வந்து நம்முடைய கண்களை அவருக்கு நேராக நாம் ஏறெடுக்கும் போது நாம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் அவர் நமக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதையும் நாம் கண்டு கொள்ள முடியும். பாருங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்ததாக காணப்படுகிறது, பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. இந்த விசுவாசமும் கிரியையும் ஒரு படகின் 2 துடுப்புகள் போன்றது. பாருங்க, ஒரு துடுப்பை வைத்து அந்த படகை நாம் வலிக்கும்போது அந்த படகு நின்ற இடத்திலேயே சுற்றி சுற்றி அதிலேயே தான் இருக்கும். ஆனால் 2 துடுப்புகளையும் வைத்து நாம் படகை வலிக்கும் போது தான் அந்த படகு முன்னேறி செல்லும். ஆகவே விசுவாசமும் கிரியையும் இணைகிற இடம்தான் கீழ்ப்படிதல். நாம் தேவனை நாம் விசுவசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமலும் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அன்பானவர்களே, விசுவாசத்திற்கு வடிவம் கிடையாது. நம்முடைய கீழ்ப்படிதல் மூலம்தான் நாம் அதை நிரூபிக்க முடியும். ஆபிரகாம் பாருங்க, விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் தேவனுடைய கடினமான சூழ்நிலைகள், அவருடைய விசுவாச பரீட்சையில் அவர் தன்னுடைய விசுவாசத்தை, அவர் கீழ்ப்படிதலை அவர் வெளிப்படுத்தினார். நாமும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நமது விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். சங்கீதம் 27 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, ஒரு மனிதனுடைய தாத்தா 51 வயதில் அவர் இறந்து போனார். அந்த மனிதனுடைய தகப்பனார் 46 வயதில் அவர் இறந்து போனார். அப்பொழுது இந்த மனிதனுக்கும் தன்னுடைய இளம் வயதிலேயே தான் இறந்து விடுவேனோ என்று சொல்லுகிற ஒரு மரண பயம் அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் நான் இறந்து விடுவேனோ என்று சொல்லி பயந்து கொண்டே காணப்பட்டார். ஒரு வழியாக அவருடைய 46வது பிறந்த நாளும் வந்தது. ஒரு வழியாக நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனாலும்
சில நிமிடங்களில், சில மணி நேரத்திலேயே அவர் அந்த சந்தோஷத்தை தொலைத்தார். தன்னுடைய தாத்தா 51வது வயதில் இறந்து போனார். நானும் 51வது வயதில் இறந்து விடுவேனோ என்று சொல்லி அவருக்கு கலக்கம் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் அந்த மனிதன் 93 வயது வரை அவன் உயிரோடு இருந்தான். ஆனால் வாழ்க்கை முழுவதையும் அவன் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், மரண பயத்தினாலே அவன் கழித்தான். அவனால் வாழவும் முடியவில்லை, அவனால் சாகவும் முடியவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய மனதில் கூட நாம் சில நேரங்களில் எதிர்மறையான எண்ணங்களை நாம் ஓட விடுகிறோம். வாழ்க்கையில் நாம் பாதகமான காரியங்களையே நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கமே வராது. சவுல் பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவன் ராஜாவாக காணப்பட்டான். ஆனாலும் அந்த ராஜா என்கிற சந்தோஷத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஈசாயின் மகன் தாவீது உயிரோடு இருக்கும் வரை தன்னுடைய மகன் யோனத்தான் ராஜாவாக ஆக முடியாது என்கிற அந்த ஒரு வருத்தம் அவனுக்குள்ளே இருந்து, அது நிமித்தம் அந்த தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதிலேயே அவன் குறியாக இருந்தான். அதனால் அவனுக்கு ராஜா என்கிற ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அந்த சவுல் ராஜா இறந்து போனதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்த அந்த தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 27:13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நமது கற்பனைகள் ஆரோக்கியமுள்ளவைகளாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகள், கணவன், மனைவி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கற்பனைகளை மனதில் வளரவிட வேண்டும். பிசாசு மனதிற்குள் கொண்டு வருகிற அந்த எதிர்மறையான சிந்தைகளை நாம் பார்த்து கொண்டிராமல் தேவனுடைய ஆசீர்வாதமான சிந்தைகளையே நாம் வளரவிட வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தைகளையே நாம் சிந்திக்க வேண்டும். ஒருமுறை வோல்ஃபில் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இசை மேதை, அவர் காட்டு வழியாக ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருக்கும்போது அவர் தன்னுடைய வழியை அவர் தவறவிட்டார். அப்பொழுது அவர் அந்த வழியாக செல்லும்போது ஒரு குடிசையை பார்த்தார். அந்த குடிசையில் இருந்த துறவி அவரை வரவேற்று அவர் தனக்கு இருந்த உணவை கொடுத்து அவரை களைப்பாற்றினார். குளிர் அதிகமாக இருந்ததால் அவர்கள் நெருப்பு மூட்டி நெருப்பின் பக்கத்தில் இருந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த குடிசையில் இருந்த அந்த துறவி தன்னிடம் இருந்த உடைந்து சிதைந்து போன அந்த வயலினை எடுத்து இசை மீட்ட ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த வோல்ஃபில் என்கிற அந்த இசை மேதை அவரும் தான் இசை மீட்ட விரும்புவதாக சொன்னார். அப்பொழுது அந்த துறவி சொன்னார், உங்களால் இதில் இசை மீட்ட முடியாது, இது உடைந்து சிதைந்து போனது, உங்களால் இதில் ஒலி எழுப்ப முடியாது என்று சொன்னார். அப்பொழுது அவர் கேட்டதற்கிணங்க கொடுத்து விட்டார். அந்த உடைந்து சிதைந்த நிலையில் காணப்பட்ட அந்த வயலினை அவர் கையில் எடுத்து வில்லை பிடித்து அவர் கண்களை மூடி மெய் மறந்தவராக அவர் இசைக்க ஆரம்பித்தார். அந்த குடிசை தெய்வீக இசையினால் நிரம்பியது. அன்பானவர்களே, அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு துறவியுடைய கரத்தில் இருந்த அந்த உடைந்து சிதைந்து போன அந்த வயலின் அழுது கொண்டிருந்தது போல இன்று நம்மில் எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாதசுரம் ஏற்ற வேண்டிய அந்த நரம்புகள் அறுந்து போய் நம்பிக்கையில் இழந்த நிலையில் உள்ளத்தில் நம்ம சோக பாடல்கள் கூட பாட முடியாதபடிக்கு நாம் கலங்கி தவித்து நிற்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. எரேமியா 18வது அதிகாரம் 4-6 வசனம் சொல்லுகிறது, குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பாருங்க, அந்த குயவன் வரைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டம் அவனுடைய கையில் கெட்டு போனதை எரேமியா தீர்க்கதரிசி அதை பார்க்கிறார். ஆனால் அதற்காக குயவன் அந்த மண்பாண்டத்தை, அந்த களிமண்ணை தூக்கி தூர எறிந்து விடவில்லை. அவன் தான் பார்வைக்கு அவன் சரியாய் கண்டபடி அதை வேறே பாண்டமாய் அவன் திருத்தி அமைத்து அதை வனைந்தான். அன்பானவர்களே, இன்று நம்மில் பலரும் கெட்டுப்போன நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் அதை மறைத்து நாம் துக்கத்திலே இருக்க வேண்டிய அவசியமில்லை. துறவி தன் பழைய வயலினை அந்த கொடுத்து விட்டது போல நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் நாம் கர்த்தருடைய கரத்தில் நம்மை கொடுத்து விடும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக
நம்முடைய மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அவர் சரிப்படுத்தி அவர் ஆசீர்வதித்து உயர்த்த நம் தேவன் வல்லவராகவே இருக்கிறார். நாம் அதிசயிக்கத்தக்க அந்த பாண்டங்களாக நாம் வரையப்படும் போது அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அதிசயிக்கத்தக்க வாழ்க்கையாக வரையப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் போது, அதை எத்தனை பேருடைய சிதைந்து போன வாழ்வுகளை அது மகிழ்விக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். துதிப்போம் அல்லேலூயா பாடி